Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அடினியம்ல சீட் க்ரோன்னா என்ன கிராஃப்டட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த அடினியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்குங்க. 2021 வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின அடினியம். அப்போ அடினியம் சீட் க்ரோன்னா என்ன கிராஃப்டட்னா என்னன்னு தெரியாது. இது பார்க்குறதுக்கு அழகாக ரொம்ப ஒரு குட்டி பொம்மை மாதிரி இருந்துச்சு. இந்த கார்டெக்ஸ் ஷேப் ரொம்ப குட்டியாக வளைஞ்சு இருந்தது. மேலே நிறைய பிரான்ச்சஸ் இதே மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் குட்டியாக இருந்துச்சு. அதனால சரி என்னன்னு தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மரில் நல்லா பூக்க ஆரம்பிச்சுது. அப்புறமா தான் இது என்ன இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. இது வளர்க்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நிறைய சீடு கொடுத்தது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சீடு போட்டு நிறைய வளர்த்தோம், நிறைய பிளான்ட்ஸ் வளர்த்தோம். அதில் வந்து வளர்க்க தெரியாது. ஆரம்பத்தில் வந்து எப்படி வளர்க்கணும், எப்படி கேர் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. அதில் வந்து ஒரே ஒரு பிளான்ட் தான் எனக்கு மிச்சம் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மால் சைஸ் பிளான்ட்டு 450 அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு மெயின்டெனன்ஸ் அவ்வளோவா கிடையாது. வெறும் சன்லைட் வேணும், தண்ணி வாரத்துக்கு மழை காலத்தில் தண்ணியே வேண்டாம், வெயில் காலத்தில் தண்ணி வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தாலும் போதும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இது தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலைவன ரோஜா. ஸோ அந்த பேர்லேயே உங்களுக்கு அர்த்தம் இருக்கும், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லைங்க. வெயில் வந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு பூக்கள் தானாக பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வர்றது இந்த மாதிரி சிங்கிள் பெட்டலில் ஒயிட் அண்ட் பிங்க் வரும். ரோஸ்க்கு நம்ம கொடுக்குற கேர் வந்து இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரோஸ்க்கு வந்து கட்டாயம் உரம் கொடுக்கணும், கட்டாயம் பூச்சி மருந்து அடிக்கணும். அந்த மாதிரி இருக்குது. வெயில் காலத்தில் ரோஸை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் நம்ம கார்டனை ரொம்ப பசுமையாக வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அடினியம் தான். ஸோ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது சிங்கிள் பெட்டல் அந்த மாதிரியும் உங்களுக்கு வரும். இந்த பிங்க், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டார்க் பிங்க், டார்க் ரெட் அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் உங்களுக்கு சீட் க்ரௌண்டில் கிடைக்கும். அதே மாதிரி இதில் சீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சீடு போட்டு பிளான்ட் வளர்த்தா என்னென்ன ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் யாரும் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுக்கு அப்புறமா எனக்கு சீடு கொடுத்துச்சு. அது வரைக்கும் என்கிட்ட அடினியம் கலெக்ஷன் கிடையாது. உண்மையை சொல்ல போனால் 2021 வரைக்கும் இந்த ஒரு பிளான்ட் தான் நான் வச்சுருந்தேன். இதை சீடு கொடுக்கும்போது சரி அந்த சீடை வேஸ்ட் பண்ண வேணாம், போட்டு பார்க்கலாமே அப்படின்ட்டு சீட்லிங் ட்ரேயில் நான் சீடு போட்டேங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பிளான்ட்டு சூப்பராகவே வந்துச்சு. இதோட பேபி பிளான்ட் போட்ட விதைகளுக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், எப்படி உரம் பண்ணணும் எதுவுமே தெரியாது. ஆனால் நிறைய செடி முளைச்சிது. அதில் வந்து ஒன்றே ஒன்று நாங்கள் காப்பாற்றினோம். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் வச்சுருக்கேன், இதுதான். இது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராகிடுச்சு. ஃபஸ்ட்டில் காமிச்சது அம்மா பிளான்ட்டு, இது வந்து அதோட பேபி பிளான்ட்டு. இதுக்குமே வந்து இப்போ ஒரு 3 வயசு ஆகிடுச்சு. 2022 போட்ட சீடு. இது வந்து எனக்கு வளரும் போது ரொம்பவே சந்தோஷம். நான் இடையில பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் ஒரு 6 to 8 months வீடியோ போடல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கார்டன் எதுவுமே மெயின்டைன் பண்ணல, அப்படியே இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு பிளான்ட் பார்த்திங்கன்னா எனக்கு பூத்துச்சு. ரொம்பவே அழகாக ஒரு நான் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு இந்த பிளான்ட் எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. அப்போ ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய கிளைகள் பிரிஞ்சுது. அப்புறம் தான் எனக்கு அடினியம் கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஆசை வந்து லோக்கல் நர்சரிஸில் நிறைய அடினியம் நான் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா தான் நம்ம சேல்மே அடினியம் கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ரோஸ் பிளான்ட்ஸு, அப்புறம் மெடிசினல் பிளான்ட்ஸு, இன்டோர் பிளான்ட்ஸு, ஹேங்கிங் பிளான்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம், சீட்ஸ் கொடுத்துருந்தோம். அப்புறமா தான் அடினியம் சேல் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. நம்ம ட்ரெயின் பண்ணுறது இது வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்டனிங்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. என்னோட கஸ்டமர்ஸ், நம்ம ஆஃப்லைன் கஸ்டமர்ஸ்லாம் வந்து செடி பசங்க வந்து அடினியம் செலக்ட் பண்ணி வாங்குறத பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம பசங்களை மோட்டிவேட் பண்ணும்போது இந்த சொசைட்டியில் தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து பசங்க விலகி இருப்பாங்க அப்படின்றது என்னோட கருத்து. நார்மலாகவே நம்மளும் பார்த்திங்கன்னா கார்டனிங்கில் வந்தனால நம்மளை சுற்றி நடக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம போக மாட்டேங்கிறோம். நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இதுலேயே இருக்குது. வீடு, கார்டனிங், சேல்ஸ் இப்படியே இருக்கனால அது மைண்டுக்கும் நல்லா இருக்குது. தேவையில்லாத ஒரு மன கஷ்டங்கள், கசப்புகள் வர்றது கிடையாது. பாருங்கள், சீடு இப்படி தான் இருக்குங்க. இந்த பிளான்ட் வந்து வருஷத்துக்கு 3 தடவை சீடு கொடுக்கும். ஒரு சீடு 2 சீட்லாம் இல்லை, 5 சீடு 6 சீடு அப்படி கொடுக்கும். நான் நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துருக்கேன், ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க அவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்குமே இப்போ 2-3 பிளான்ட் நான் அடினியம் கொடுத்துருக்கேன், அவங்க வளர்த்து பார்க்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெருசாச்சுன்னா சீட் பாட் இப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி நீட்டாக போகும். இது வந்து ஸ்மால் சைஸ் தான். இது வந்து நல்லா மெச்சூர் ஆகணும். நல்லா மெச்சூர் ஆகிட்டு பெருசாக ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு கிராக் விழும், ப்ரௌனாக ஆனதுக்கப்புறம். அந்த மாதிரி டைமில் நம்ம சீடு எடுத்து வைக்கணும். பாருங்கள், ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இந்த சீடை நம்ம எடுத்து வச்சுட்டு
ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். பட் நான் எதுவுமே இப்போ ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. எடுத்தேன்னா மோஸ்ட்லி நான் போட்டு விட்டுருவேன். மழை வெயிலும் பார்க்குறதில்ல, எப்படி முளைக்குதோ எது நிற்குதோ நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்பவே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சின்ன பசங்கள்லாம் வச்சு நம்ம செய்யும் போது அவங்களுக்கும் வந்து ஜெர்மினேஷன்னா என்னன்றது தெரிஞ்சுப்பாங்க, செடி எப்படி வளர்க்கணுன்றதை தெரிஞ்சுப்பாங்க. என் பையன்கிட்ட ஒரு 10 சீடு கொடுத்து நான் போட வச்சுருக்கேன். அதை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. சீட்லிங் ட்ரேயில் அந்த சீடை பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் இருக்கும். இந்த பருத்திலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பஞ்சு தான். உள்ள ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலரில். அதுதான் வந்து இதோட விதைகள், அடேனியமோட சீட்ஸ். நம்ம இந்த சைடில் இருக்க பஞ்செல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த விதைகளை மட்டும் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நமக்கு இந்த கிராக் விழுந்து நம்ம பார்க்காம விட்டுட்டோம்னா இது அப்படியே காற்றுல பறந்து போயிடும். அதனால தான் ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த பாருங்கள், பஞ்சுலாம் எடுத்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோட கார்டனில் எல்லோ கலர் சீடு, சிங்கிள் பெட்டலோட சீடு. இது நான் போட்டு எப்படி பூக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்காக வச்சுருக்கேன். ஏன்னா எல்லா விதைகளுமே உங்களுக்கு ஒரே மாதிரி பூக்காது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஒரு கிராஃப்டட்னா என்னன்னு நான் சொல்லித்தரேன். இது வந்து சீடு போட்டு வளர்ந்த செடி இல்லையா, சீடு போட்டு வளர்ந்த செடியில் வர விதைகள் இதே கலரில் வரும். சம்டைம்ஸ் கிராஸ் பாலினேஷன்னா மகரந்த சேர்க்கை வந்து நம்ம வண்டு அப்புறம் தேனீக்கள் மூலயமா நமக்கு கார்டனில் கிராஸ் பாலினேஷன் நடக்கும். அந்த டைமில் ரேராக டிஃப்ரெண்ட் கலர் கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாலினேஷன் எப்படி நடக்குதுன்னா, ஒன்று பூச்சிகள் மூலயமா நடக்கும், இன்னொன்று வந்து மேன்மேடாக நம்ம பண்ணலாம், ஹேண்ட் பாலினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு பூ நமக்கு கார்டனில் பூத்துருக்குன்னா இந்த பூவோட மகரந்தத்தை எடுத்து நம்ம வேற ஒரு செடியில் வேற ஒரு கலரில் வைக்கும் போது அந்த சீடை நம்ம பாதுகாத்து பத்திரமா வச்சு ஒரு நேம்லாம் போட்டு டேக் பண்ணி டேட்லாம் போட்டு வச்சு அது எப்படி பூக்குதுன்னு பார்ப்பாங்க. ஸோ அப்போ ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம உருவாக்க முடியும். அந்த மாதிரியும் நமக்கு மகரந்த சேர்க்கை நடக்கும். இது பார்த்திங்கன்னா சீட்லிங் ட்ரேயில் ஒரு 10 சீடு என் பையன்ட்டு கொடுத்து நான் போட சொன்னேன். அவனே சாயிலில் அந்த மண்புழு உரம் கோகோ பிட்லாம் போட்டு அவனே போட்டிருக்கான். டேட்டு பார்த்திங்கன்னா இந்த மந்த்து தான். கரெக்டாக ஒரு 22 நாள் ஆகுது இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ அப்போ அந்த பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பசங்களுக்கு லீவ் டைமும் வருது இல்லையா, ஸோ லீவில் இதெல்லாம் பண்ணும்போது அவங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. எனக்கும் இப்போ கார்டனில் நிறைய வேலை போயிட்டுருக்குங்க. நான் கார்டன் ஸ்டாண்ட்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். வேலை இருக்கனால நான் நிறைய வீடியோஸ் ஒரு 10 நாளுக்கு மேலே நான் வீடியோவே போடல. இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போன டிசம்பர் போட்ட பிளான்ட்டு சீட்லிங் ட்ரேலேருந்து நாங்கள் இதுக்கு மாற்றிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 மாதம் ஆகுது. இதோட சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சீட்லிங் ட்ரேயில் போட்டு இந்த ஸ்டேஜுக்கு மாற்றுவேன். அப்புறமா இதுலேருந்து கொஞ்சம் பெரிய தொட்டிக்கு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் மாற்றுவோம். அப்போ உங்களுக்கு நல்லா வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச் பாட்டு. எவ்வளோ பிளான்ட்டு முளைச்சிருக்கு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மந்த் போட்டது. இப்போ கரெக்டாக 9 மந்த்ஸ் ஆகுதுங்க. இதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஒரு 8 இன்ச் பாட்டில் மாற்றி வச்சுருக்கோம். ரெகுலராக வாட்டர் கொடுக்கணும், சன்லைட்டில் படுற மாதிரி வைக்கணும். சன்லைட் இல்லாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு பிளான்ட் க்ரோத் நல்லா இருக்காது. ரீபாட்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டான சீசன் இதுதான். ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய கலெக்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் போட்டிருக்கிறதுனால தான் எனக்கு வீடியோ பண்ண முடியல. இப்போ அடுத்து சீட் க்ரோன்னா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா. சீட் க்ரோனில் வளர்ந்த பிளான்ட்டு எந்தெந்த மந்தில் எப்படி எப்படி இருக்குன்றதையும் காமிச்சிட்டேன். அந்த பூ பூக்கும் போது எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான், எப்படி பூக்குன்றதுலாம் தெரியாது. பூக்கும் போது நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து கிராஃப்டட்னா என்ன